இன்னைக்கு குறளின் குறள் என்கின்ற அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறது, ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பதற்கு, ஊக்கமாக இருப்பதற்கு, உண்மையாக இருப்பதற்கு, உயர்ந்து நிற்பதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனிடம் அது சந்தோஷமானதோ இல்ல துக்கமானதோ, தேவையானதோ தேவையற்றதோ எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராய் முன்னின்று எதுவாக இருந்தாலும் பேச வேண்டும். அப்படி இல்லாது அவனை முன்னாடி விட்டு பின்னாடி போய் பேசுறது மிக 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 தவறான ஒரு விஷயம். இப்ப வர்றேனா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பயந்துகிட்டு பின்னாடி போய் சொல்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக. அது புறம் கூறுதல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அப்ப இந்த புறம் கூறுதல், அதாவது ஒருத்தருக்கு முன்னாடி சொல்றதுக்கு தைரியம் இல்லாம, அந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லாம பின்னாடி போய் சொல்றது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ரொம்ப இழிவான ஒரு விஷயம். புறங்கூறுதல்ங்கிறது யாரு அப்படி சொல்லுவா? உண்மை தன்மை இல்லாதவன், ஊக்கம் இல்லாதவன், தைரியம் இல்லாதவன், இவன் தான் பின்னாடி போய் பேசுவான். அப்ப நீங்க எல்லாம் தைரியம் இல்லாதவர்களா? உண்மை இல்லாதவர்களா? நல்ல பழக்கம் இல்லாதவர்களா? நல்ல மனசு இல்லாதவர்களா? அப்படின்னா நம்ம இன்னையிலிருந்து சிந்திச்சு பார்க்கணும். நாமெல்லாம் உண்மையாக, நேர்மையாக, நியாயமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருத்தரை பற்றி அவருக்கு முன்னதாக அவரிடம் சொல்ல வேண்டும், எதுவாக இருந்தாலும். சரியா? அதை விட்டுட்டு பின்னாடி போய் பேசுற பழக்கம் நம்ம உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட புழக்கத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நினைச்சதுனாலதான் இந்த குரலை நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த மாதிரி யார பத்தியும் பின்னாடி போய் சொல்லுவது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சோ இன்னையிலிருந்து நம்மளுடைய தாரக மந்திரமாக நம்ம யார் நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஒரு திரைப்பட பாடலை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறன் இருந்தால் அப்படின்னு அந்த பாடல் வரி வரும். அப்ப அந்த வரியை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். ஏன்னா நேர்மை திறன் இருந்தால், தைரியம் இருந்தால் நேராக பேசுவான். இந்த நேர்மை திறன் இல்லாதவன், நெஞ்சில தைரியம் இல்லாதவன், கோணல் புத்திக்காரன் தான் எங்க போய் பேசுவான்? பின்னாடி போய் பேசுவான். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எல்லாம் யாரு? தைரியமானவர்கள், நேர்மையானவர்கள், ஹானரபிள் இல்லையா? சோ இன்னையிலிருந்து நம்ம மாணவ செல்வங்கள் நீங்க எல்லாரும் இதை சிந்திச்சு இந்த குறளுக்கு ஏற்ப புறம் கூறாமல் இருப்போமாக. ஓகேவா? நன்றி.